ஒரே ஒரு செகண்டு கூட இல்லை, அப்படியே ஓடு விழுந்து 2 பேரும் உள்ளே மாட்டிக்கினாங்க. எங்கள் மருமகளுக்கும் சரியான அடி, எங்கள் வீட்டுக்காருக்கும் சரியான அடி. எங்கள் மண்டை ரொம்ப ஆமாம், ஒரு நேரத்தில் விழும். எங்கள் வீட்டு வெளியவே ஒரு வாட்டி விழுந்தது. எங்கள் பேரை ஒரு செகண்டில் மிஸ் ஆனான் அப்பயே. எங்கள் மருமக சமைச்சிக்கினே இருந்தா. எங்கள் வீட்டில் இருக்கிறவர் பாத்ரூம் போகிறேன்னு அப்போ தான் ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, என்கிட்ட பேசிக்கினே பாத்ரூம் போனார். ஒரே ஒரு செகண்டு கூட இல்லை, அப்படியே ஓடு விழுந்து 2 பேரும் உள்ளே மாட்டிக்கினாங்க. எங்கள் மருமகளுக்கும் சரியான அடி, எங்கள் வீட்டுக்காருக்கும் சரியான அடி. எங்கள் மண்டை ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நாங்கள் எங்கள் வீட்டுக்காரை விட்டுட்டேன்னு நினச்சேன். நான் விட்டு போயிடுச்சு, நம்ம அனாதை ஆகிட்டோன்னு. ஏன்னா ஒரு சூழ்நிலை இல்லாமல் தூக்கின்னு வந்தாங்க. நான் பார்த்தேன், எனக்கு பயம் எடுத்துக்கிச்சு. போயிட்டாரு, நம்மளை விட்டுட்டாரு, நம்ம இன்னைக்கு அவ்வளோதான். ஆனால் என்னவோ தெரியல, இன்ன வரைக்கும் என்னவோ தெரியல. பார்த்து ட்ரீட்மெண்ட் போயின்னு தான் இருக்குது. அது என்னன்னு என்னன்னு தெரியல எங்களுக்கு. அது எத்தனை வருஷம் பில்டிங்கு? எத்தனை வருஷமா நீங்கள் அங்கே குடியிருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்ததுலேருந்து அங்கே தான் இருக்கிறோம். எனக்கு தெரியும், நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கட்டின பில்டிங் அது. எனக்கு அது இப்போ 45 வயசு ஆகுது. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி கட்டின வீடு அது. ஏன்னா நான் பிறக்கல அந்த வீடு கட்டுறப்போலாம். அது எம்ஜிஆர் ஃபீல்டில் இது அண்ணா இது ஆட்சியில் இது கொடுத்தது. அது நாங்கள்லாம் பிறக்கல. நான் அப்போ கட்டின வீடு அது. மற்ற வீடுகள்லாம் இதே மாதிரி ஒரு நிலைமை இருக்குதா? ஆமாம், ஒரு நேரத்தில் விழும். எங்கள் வீட்டு வெளியவே ஒரு வாட்டி விழுந்தது. எங்கள் பேரை ஒரு செகண்டில் மிஸ் ஆனான் அப்பயே. சில வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி இருந்தால். சில வீடு பண்ணாமல் விட்டுறாங்க, வாடகையில் விடுறதுனால விட்டுறாங்க. எதுவுமே அவங்க கேர் பண்ணுறது கிடையாது. அதிகாரிகள் பார்வை யாரும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் புகார் தெரிவிச்சிருக்கீங்க? இல்லை 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 இல்லை. இப்போ தானே இது ஃபஸ்ட்டு. இது மாதிரி யாருக்கும் ஆனது கிடையாது, இதான் ஃபஸ்ட் டைம். கீழ்பாக்க போயிட்டு இங்கே வந்துட்டீங்க, அங்கே சரியாக ட்ரீட்மெண்ட் இல்லைன்றதுக்காக இங்கே வந்திருக்கிறோம், அவ்வளோதான். ஆமாம், என்னாச்சு? கேஎம்சியில் ஆமாம், கேஎம்சியில் ட்ரீட்மெண்ட் சரி கிடையாது. அவங்கவுங்க அப்படியே போட்டு போயின்னேக்கிறாங்க. இருக்கிறவங்க உட்காந்து அழுதுதாங்கிறாங்க.